السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين، أما بعد. உலகத்தை படைத்தவர் படைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இறுதி வக்து வரை நெற்றியை சுஜூதில் வைத்து தொழுது மன்னிக்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நபிமார்களால் வழிகாட்டப்பட்டு, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு, நாதாக்கள் வழிமார்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கொள்கையிலேயே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபையும் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பலமுறை மக்கா முக்கர்ரமா சென்று ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் தவாஃப் செய்யும் பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்ற மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பெரிய பாக்கியத்தையும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். இல்லாமல் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் நம்முடைய ஜனநாயக கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு இறைவனினுடைய தீர்ப்பை நாடி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குறித்தான தீர்ப்பை நல்ல தீர்ப்பாக வழங்கி அருள் காணிப்பானாக. ஆமீன். யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மை இல்லாமல் அடித்து ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் ரப்புல் ஆலமீன் நிர்மூலமாக்குவானார். அந்த கூட்டத்தை எல்லாம் ஒன்றுமில்லாமல் துவடுபடி ஆக்குவானார். அவர்களுக்கு மத்தியில் ரப்புல் ஆலமீன் பிரிவுகளை ஏற்படுத்துவானார். அவர்களை இந்த பூமியை அப்படியே பிளந்து உள்வாங்கக்கூடிய நசீபை அவர்களுக்கு தந்தல் புரிவானார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து அவர்களை நல்ல முறையில் வாழச் செய்வானாக என்று துஆ செய்து நாம் உரையை தொடங்குவோம். ஜுமாவினுடைய உரை கபர் வாழ்க்கை என்ற அமையும். நமக்கெல்லாம் தெரியும், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்ததற்கு பின்னால் கபருக்குள்ளால் நுழைய வேண்டும். அந்த வாழ்க்கையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அவ்வளு மன்சிலும் மின் மனாசிலில் ஆகிரா, மறுமையினுடைய வீடுகளில் முதல் கட்ட வீடு, துவக்க வீடு எதுவென்றால் அது கபர் என்று சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்மில் பலர்களும் மௌத்தானா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது, மரணத்திற்கு பின்னால் ஒன்றுமில்லை, நாம் மரணித்து விடுவோம், மண்ணில் அடக்கியதற்கு பின்னால் மண்ணோடு மண்ணாகி அழிந்து விடுவோம் என்று நம்மில் பலர்களும் அந்த ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நம்ம கூட நினைக்கலாம், கபரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க, கபருக்குள்ளே வச்சா நல்லவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த இடம் 70 மடங்கு விசாலமாக இருக்கும், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் கபரு மிகவும் விசாலமாக இருக்கும். இதே கெட்டவங்களாக இருந்தால் கபருக்குள்ளால் அதாபு நடக்கும், வேதனை நடக்கும், மலக்குமார்கள் வருவார்கள், அவர்கள் பார்ப்பதற்கு வானினுடைய உயரம் அளவுக்கெல்லாம் இருப்பாங்களே இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கபிரிஸ்தானை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. கபிரிஸ்தான ரொம்ப சின்னதாக இருக்குது. இத்தனைக்கும் கபர் அடக்கிறது எப்படி அடக்கிறோம்? ஒருத்தருக்கு பக்கத்தில் தான் இன்னொருத்தர் அடக்கிறோம். அப்போ ஒருத்தரினுடைய கபர் 70 முழம் நீளமாகுதுன்னா பக்கத்தில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் ஆகும் தானே. இது எப்படி ஏற்றுக்க முடியும்
அப்படின்னு வேறு ஒரு மாற்று மத சகோதரர் நம்மிடத்தில் வந்து இந்த கேள்வியை கேட்டால், நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் முஸ்லீம்கள் கேட்டால் குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறதுன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. இப்படி வேற ஒருத்தவங்க வந்து கேட்டால் அறிவுபூர்வமான ஆதாரத்தை எங்கே சொல்ல வேண்டும். இந்த ஆதாரத்தை தலீல்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று அக்லியான தலீல், இன்னொன்று நக்லியான தலீல். நக்லியான தலீல்னா குர்ஆன் ஹதீஸில் வந்தது. அக்லியான தலீல்னா சிந்தித்து சிந்தனை திறன் மூலம் அவர்களுக்கு அறிவு சார்ந்த முறையில் பதிலளிப்பது. இப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 100 பேர் ஒரு இடத்துக்கு பயணம் போகிறோம். 100 பேரும் நைட்டு தூங்குறாங்க. தூங்கும்போது 100 பேர்த்துக்கும் கனவு காண்றாங்க. 100 பேரும் கனவு காண்றாங்க. 100 விதமான கனவுகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு. முதல் ஆள் கனவு காண்றாரு, காத்துல பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த பூமியை பார்க்கிறார். இன்னொருத்தர் பறக்கிறாரு பூமிக்கு உள்ள, அதாவது பூமிக்கு கீழே ஆழ்கடலுக்கு அடியில் அந்த கடலினுடைய ஒட்டுமொத்த கடலையும் சுற்றி பார்க்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா காலையில் முழிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க. நான் நைட்டு தூங்கினா, நான் நைட்டு தூங்கும்போது இந்த உலகத்தையே நான் மேலிருந்து பார்த்தேன். நம்பாமல் இருப்பானா? நம்புவான். காரணம் அது கனவு. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, நான் கடலுக்குள்ள போய் கடல் என்ற சாம்ராஜ்யத்தை முழுவதுமாக கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சாத்தியமா என்றால் சாத்தியம். காரணம், கேட்பவன் கனவை கண்டவன், அவனால் அதை மறுக்க முடியாது. அது மாதிரி தான் யாருக்காவது கபரினுடைய அந்த அதாபிலும் கபரிலே நடக்கக்கூடிய அந்த ஆனந்தமான நிகழ்விற்கு மத்தியில் யாருக்காவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அறிவு சார்ந்த ஆதாரமாக கனவை கொண்டு விளக்குவார்கள் இமாம் பெருமக்கள், மேன்மக்கள். அப்ப இப்படிதான் ஒருத்தருக்கு கபரினுடைய வாழ்க்கையை விளக்கணும். பக்கத்துல தான் இருப்பாங்க, ஆனா இவரினுடைய சிந்தனை வேறு, அவரினுடைய கனவு வேறு. அந்த கனவை மறுக்க முடியாது. நமக்கே தெரியும், சில நேரத்தில் நம்ம காணக்கூடிய கனவே நிஜத்தில் நடப்பது போன்று இருக்கும். இந்த அளவுக்குனா இப்படி திடீர்னு நம்ம படுத்திருப்போம், எங்கேயோ மேல இருந்து வானத்திலிருந்து விழுகிற மாதிரி இருக்கும், முடிச்சு பார்த்தா பயந்து போய் எந்திரிப்போம். இது போன்ற நிகழ்வுகள்லாம் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒன்று. அப்போ கனவு தான் கபரிலே நடக்கக்கூடிய அதாபிற்கும் கபரிலே கொடுக்கக்கூடிய நியமத்திற்கும் அக்லியான அறிவு சார்ந்த தலீலாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால விளங்க முடியும். இது ஒன்று. சொல்லித் தருவார்கள், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முதலில் ஒரு மனிதன் மரணிச்சிட்டான், மௌத்தாயிட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கபரு தோண்டுவோம். கபரு தோண்டினதுக்கப்புறம் அந்த மையத்தை குளிப்பாட்டி ஜனாசா தொழுகையெல்லாம் தொழுகை முடிச்சுட்டு கபரு பக்கத்தில் கொண்டு போய் வைப்போம். தெரியுமா? அந்த எந்த கபரில் அடக்குவதற்கு நாம் முனைகிறோமோ, செல்லுகிறோமோ, அந்த கபர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுமாம், ஆனா பைத்து தூது, நான் யாருன்னு தெரியுமா? புழுக்கள் நிறைந்த வீடு. என்னுடைய வீட்டிற்குள்ளால் புழுக்கள் நிரம்பி இருக்கும், பாம்புகள் நிறைந்து இருக்கும், தேள்கள் நிறைந்து இருக்கும். இன்னும் ஆனா பைத்துல் வஹ்தா, நான் யார் தெரியுமா? தனிமையான வீடு. யாருனாலும் உள்ள வர முடியாது. நினைச்சவங்கலாம் வந்துட்டு போற வீடு இல்லை, நீ வந்தா நீ மட்டும்தான். ஆனா பைத்துல் வஹ்தா, நான் தனிமையான வீடு. பைத்துல் முல்மா, நான் இருள் நிறைந்த வீடு. இந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்றது எதுவுமே என்கிட்ட இருக்காது. இதை சொல்லிட்டு அந்த கபரு சொல்லுமா, ஹாதா மா அஅதத்து லக, இப்போ நான் இவ்வளோ சொன்னேன் தெரியுமா, இதெல்லாம் உனக்காக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். புழுவெல்லாம் நிறையா, பாம்பெல்லாம் நிறையா, தேல்லாம் நிறையா, இப்படி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபமா தத்தலி, எனக்காக நீ எதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன்னு கபரு நம்மை பார்த்து கேட்கும். இது அந்த மரணித்த அந்த மனிதருக்கு தான் விளங்கும். இதெல்லாம் சொல்லுவதற்கான காரணம் இமாம் பெருமக்கள் இவைகளை எல்லாம் கேட்டு நம் வாழ்வில் ஒரு மாற்றம் வர வேண்டும். நாம் அதற்கு தயாராகுவதற்கு முனைய வேண்டும். இந்த கபரு கேட்குமா, இதெல்லாம் நான் தயாரித்து வச்சிருக்கிறேன் உனக்கு, நீ என்ன கொண்டு வந்திருக்கிற எனக்காக. நீ எதுவும் கொண்டு வரவில்லை என்றால் நமக்கு தெரியும் என்ன நடக்கும். கால அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா உஹ்பிருக்கும் பியௌமின் ஃபக்ரி, அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நமக்கு காசு இல்லை அப்படின்னா அந்த நாளை நம்ம ஏழ்மையான நாள் அப்படின்னு சொல்லுவோம். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு நாளை அறிவித்து தருகிறேன். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா, நம்முடைய வாழ்க்கையிலேயே அந்த நாள் தான் ஏழ்மைக்குரிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், அது எந்த நாள் தெரியுமா? யௌமுன் அவ்லஹு ஃபீ கப்ரி, நான் எந்த நாளில் கபருக்குள்ளால் வைக்கப்படுகிறேனோ அந்த நாள் தான் எனக்கு மிகவும் ஏழ்மையான நாள்.
காரணம், அந்த கபருக்குள்ளால் வைக்கும் பொழுது என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் என்ன செஞ்சேன், இப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் இவ்வளோ நன்மை உனக்கு கிடைச்சது நல்லான்னு லிஸ்ட்டு போட்டு தரது கிடையாது. என்னுடைய நிலைமைகள், இந்த நாம் செய்த அமல்களினுடைய பிரதிபலிப்புகள் எல்லாம் கபருக்குள்ளால் நுழைந்ததற்கு பின்னால் தான் விளங்கும். அதனால சொன்னாங்க, நான் என்னைக்கு என்ன கபரில் வைக்கிறாங்களோ அதுதான் ஏழ்மைக்குரிய நாள். வைத்ததற்கு பின்னால் நான் செய்த நல்ல அமல்களின் பிரதிபலிப்பாக அது எனக்கு பலன் கொடுத்தது என்றால் அன்றைக்கு தான் நான் பணக்காரனே தவிர அது இல்லை என்றால் நான் ஏழைதான் என்றார்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படும். அவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்களாம், கபிர்ஸ்தானில் போய் கபர் பக்கத்தில் உட்காந்துருவாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்டார், என்னடா இவர் எப்போ பாரு சும்மா இருக்கிற நேரத்தில் ஃபுல்லாக கபிர்ஸ்தானில் போய் கபர் பக்கத்திலேயே உட்காந்துக்கிறாரு, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு கேட்கிறப்போ ஃபகீல லஹு ஃபீ ஸாலிக், அதை பற்றி கேட்குறாங்க. அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அஜ்லிஸு இலா கௌமின், நான் யார் கூட போய் உட்கார்றது தெரியுமா, அது ஒரு கூட்டம். அவர்கள் கபர்வாசிகள், அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இதா குந்துலம் யக்தாபூனி, நான் எவ்வளோ நேரம் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்தாலும் சரிதான் என்னை பற்றி அவர்கள் புறம் பேச மாட்டார்கள். நான் எவ்வளவு நேரம் அவர்களிடம் அமர்ந்திருந்தாலும் என்னை பற்றி அவர்கள் புறம் பேச மாட்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, நான் இருக்கும்போது நான் இருக்கிறேனே அப்படின்ட்டு பேசாம மட்டும் இல்லை, நான் எப்பொழுது அவர்களை விட்டு விடைபெற்று செல்லுகிறேனோ அப்பொழுதும் என்னை பற்றி பேச மாட்டார்கள். அதனால தான் அவங்களோட போய் எப்பவுமே அமர்ந்திருக்கிறேன் என்று அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். என்றால் கபரும் கபரில் இருப்பவர்களினுடைய அந்த நிலைமையும் சாதாரணமானது அல்ல என்பதை நாம் விளங்க வேண்டும். நம்மில் பலர்களும் மரணித்த நம்முடைய பெற்றோர்கள் அல்லது பெற்றோர்களினுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், அவர்களுக்காக வேண்டி நம்ம ஊர்களில் ஒரு வளம் இருக்குது. மவுத்தாயிட்டா முதல் நாள் ஒரு துவா ஓதுறது, ரெண்டாவது நாள் ஒரு ஃபாத்தியா ஓதுறது, மூணாவது நாள் மௌலிது, அப்படி இப்படி நம்ம ஓதுவோம். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா, இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தீர்கள் அப்படின்னு யாராவது கேட்டால் அவர்களுக்கு இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிதாபு இஹ்யா உலூமுத்தீனிலே அந்த ஆதாரத்தை பதிவு செய்கிறார்கள். யார்? கஸ்ஸாலி இமாம். 5ஆம் நூற்றாண்டினுடைய முஜத்தித் என்று பெயர் சொல்லப்பட்ட கஸ்ஸாலி இமாம். கஸ்ஸாலி இமாம் சாதாரணமான ஆள் கிடையாது. இஹ்யா உலூமுத்தீனில் இல்லாத விஷயம் இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த அளவுக்குனா ஒருத்தர் இந்த இஹ்யா உலூமுத்தீன கிதாபை பற்றி ஒருத்தர் குறை சொல்லிட்டார். அந்த குறையை நிவர்த்தி செய்தது யார் தெரியுமா? யார் குறை சொன்னாங்களோ அவர்களுடைய கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களை ஒரு தட்டி சொன்னார்கள், ஏப்பா நீ எந்த கிதாபை தப்பு சொல்றேன்னு தெரியுதா? இஹ்யா உலூமுத்தீனை நீ தவறு சொல்கிறாய், அது மிகவும் தவறு, நீ சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை, நீ கஸ்ஸாலி இமாமிடம் சென்று மன்னிப்பு கேள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட கிதாபு தான் இஹ்யா உலூமுத்தீன். அந்த கிதாபில் பதிவு செய்கிறாங்க யார்? கஸ்ஸாலி இமாம். நம்ம பின்னாடி சொல்லுவோம். ரபீ இப்னு ஹைஷம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, பெரிய மேன்மகனார். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வீட்டோட முற்றத்தில், வீட்டுக்கு ஓரத்தில், வீட்டுக்குள்ளே ஒரு கபர் தோண்டி வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு கபர் தோண்டி வச்சுருப்பாங்க. எப்பவுமே வீட்டுக்குள்ளே கபர் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபகான இதா வஜத ஃபீ கல்பிஹி கஸாவத்துன், அவங்க கல்வி கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றம் ஆச்சுன்னா, தடுமாற்றம் அப்படின்னா இபாதத்தில் தொழுகலாம் அப்படின்னு நினைப்பாங்க, சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு தொழுவோம், இப்போ தானே பாங்க சொல்லியிருக்கிறாங்க, ஓதலாம் அப்படின்னு நினைப்பாங்க, சரி டைம் இருக்கிறதாங்க செய்து ஓதுவோம், இஸ்திக்பார் செய்யலான்னு தஸ்பீஹை தூக்குவாங்க, சரி அப்புறம் செஞ்சுக்குவோம், இப்படின்னு அவங்க கல்வி எப்போலாம் சொல்லுதோ அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தஹல ஃபீஹி, கபருக்குள்ளே போய் படுத்துக்குவாங்க. படுத்தது மாத்திரமல்ல, மேலே இருக்க மண்ணை ஃபுல்லாக தூக்கி கட்டையை வச்சு மேலே தூக்கி மண்ணெல்லாம் போட்டுருவாங்க. போட்டுட்டு மூச்சு வாங்க, கொஞ்ச நேரத்தில், கொஞ்சம் சில நிமிடங்களில் கபருக்குள்ளே இருக்க முடியாது, எல்லாம் அடைச்சிட்டா மூச்சு வாங்கும். மூச்சு வாங்கி அந்த ஒரு மூச்சு வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாத்தையும் திறந்துட்டு வெளியே வருவாங்களாம். இப்படித்தான் கியாமத்தினுடைய வேளையில், இப்படித்தான் பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தாந்தோட்டித்தனமாக வாழ்ந்தவர்கள் கியாமத்தினுடைய நாளிலே ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு தடவை வாய்ப்பு தரக்கூடாதா? நீ ஒரு தடவை என்ன பூமிக்கு அனுப்பு, உலகத்துக்கு அனுப்பு, நான் உனக்காக எல்லா அமலையும் செஞ்சுட்டு வரேன், ஒரு தடவை நீ விட மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீ கபருக்குள்ளேருந்து வந்திருக்கிற, அல்லாஹ் உனக்கு அடுத்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்.
நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய்? நீ கபரில் இருந்து இந்த வசனத்தை ஓதினாய். ரப்பு உனக்கு அடுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். நல்ல முறையில் அமல்களை செய்து மீண்டும் கபருக்குள்ளால் நுழையும் பொழுது உன்னை பக்குவப்படுத்தி நுழைவதற்கு கல்வே நீ தயாராகிக்கொள் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தன் மனம் எப்பொழுதெல்லாம் இபாதத்தினுடைய விஷயத்தில் சஞ்சலப்படுகிறதோ கபரில் நுழைந்து எழுந்து வருவார்கள். ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மைமூன் இப்னு மிஹ்ரான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், خرجت مع உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஒரு கபிர்ஸ்தான் பக்கம் போனேன். அவங்க அந்த கபிர்ஸ்தானை பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அழுதார்கள். நான் கேட்டேன், என்ன ஆச்சு உங்களுக்கு, இப்படி தேம்பி தேம்பி அழுகிறீங்களே அப்படின்னு கேட்டப்போ அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் ஆபாயி, என்னுடைய மூதாதையர்கள், பனு உமையா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுதெல்லாம் எந்த ஒரு நல்லதுமே செஞ்சதில்லை. பெரும்பாலும் அவர்கள் வாழ்க்கை முழுக்க பாவத்திலேயே கழித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரினுடைய வேதனையை பற்றி சொல்லுவதையெல்லாம் நான் கேட்டேன். கேட்டதற்கு பின்னால் அந்த கபறுகளை பார்க்கும் பொழுது அந்த அதாபு எனக்கு ஞாபகம் வருகிறது, நினைவிற்கு வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் அது மாதிரி ஆக்கிடுவானோ அப்படின்னு நான் பயந்து அழுகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் நாம் விளங்க வேண்டும். நாம் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம், நம்ம ஓதக்கூடிய நம்முடைய குடும்பத்தில் மரணித்த நம்முடைய மூதாதையர்கள், பெற்றோர்கள், முன்னோர்களுக்கு ஓதக்கூடிய நம்ம மௌலிதாகட்டும், ஃபாத்திஹாவாகட்டும், இதெல்லாம் எதுக்கு ஓதணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு ஆதாரம் இருக்குதா, இதுக்கு கிதாபுகளில் இமாமுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பலர்களுக்கும் பலவிதமான கேள்விகள்லாம் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இப்படி ஒரு கேள்வியோ இப்படி ஒரு யோசனையோ சிந்தனையோ எதுவும் வந்தது கிடையாது. அப்போ கசாலி இமாம் சொல்லித்தராங்க, அர்வாஹுல் முஃமினீன யஅதூன ஃபீ குல்லி லைலத்தில் ஜும்ஆ, ஒவ்வொரு ஜும்ஆவினுடைய இரவு அப்படின்னா வியாழக்கிழமை மக்ரிப், வியாழக்கிழமை மக்ரிபினுடைய நேரத்தில் ஒவ்வொரு கபர்வாசியும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஃபயகூமூன பிஃபனாஇ புயூத்திஹிம், அவங்க வீட்டோட வாசல்ல போய் நிற்பாங்க. உதாரணத்துக்கு நான் மௌத்தாயிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை நைட்டு மக்ரிப்ல இருந்து நான் என் வீட்டு வாசல்ல போய் நிற்பேன். சும்ம யுனாதி குல்ல வாஹிதின் மின்ஹும் பிஸௌத்தின் ஹஸீன், நின்னுட்டு கூப்பிடுவாங்களாம் கவலையான ஒரு குரல். உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப ஒரு கவலையில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான். அப்போ ஒருத்தனை கூப்பிடும்போது எப்படி அவன் மென்மையான குரலில் கவலையான வருத்தத்தில் அழைப்பானோ அப்படி வீட்டு வாசல்ல இருந்து கூப்பிடுவார். என்னன்னு, யா அஹ்லி, என்னுடைய குடும்பமே, வயா உலாதி, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளே, வயா கிரிபாயி, உலகத்தில் வாழும் பொழுது என்னோடு பின்னி பிணைந்து ஒன்றாக இருந்தவர்களே, ரஹ்மக்குமுல்லாஹு தஆலா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. முதல்ல நமக்கு துஆ செய்வாங்க கூப்பிட்டு. அடுத்து அத்ஃபியூ அலைனா பி ஸதகத்தின் அவ் துஆஇன், ஏப்பா நான் உன் வீட்டை தேடி வந்திருக்கிறேன், எனக்கா நீ துஆ செய், இல்லைனா எனக்கா நீ சதக்கா கொடு, இல்லைனா எனக்காக வேண்டி 4 பேத்துக்கு நீ பசியாற்று, சதக்காவில் இதுவெல்லாம் அடங்கும். இல்லைனா எனக்காக நீ இஸ்திக்ஃபார் செய், எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பை தேடு அப்படின்னு சொல்லிட்டு வது குருனா வலா தன்சூனா, எங்களை நீங்கள் அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள், எங்களை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு யார் சொல்லுவார்? நம்மை விட்டு சென்ற நம்முடைய பெற்றோர்கள், நம்மை விட்டு சென்ற நம்முடைய உறவினர்கள் நம்மிடத்தில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மக்ரிப் நேரத்தில் வந்துடுவாங்க. எப்போ போவாங்க தெரியுமா? சொன்னார்கள், ஹத்தா யஹ்துபுல் ஹதீப யௌமல் ஜும்ஆ, இமாம் மிம்பர் படியில் ஏறி குத்துபா ஓதுறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வீட்டு வாசலில் நின்றுட்டு தான் அழுதுட்டு இருப்பாங்க, அழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நாம் சொல்ல வருவது அரபியில் ஒரு சின்ன ஒரு காயிதா ஒன்று இருக்கும். நம்மள தமிழில் பழமொழின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி மன் ஃபஅல ஃபுஇல, செய்பவன் செய்யப்படுவான். இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் மரணித்ததற்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்தார்கள் மரணித்ததற்காக வேண்டி நாம் ஓதணும் அப்படின்னா நமக்காக 4 பேர் கட்டாயம் ஓதுவார்கள். அது இல்லாமல் நான் ஓத மாட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இதனுடைய விளைவுகள் இன்றைக்கு விளங்காது. மரணித்ததற்கு பின்னால் கபரில் வைத்ததற்கு பிறகுதான் என்னுடைய நிலைமை என்னன்னு நம்ம வீட்டு வாசல்ல நிற்போம் தெரியுமா, அப்போதான் விளங்கும். சொல்ல வருவது, வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை நேரில் சென்று சந்திக்க வேண்டும். அவர்கள் எதிர்பார்ப்பார்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுவனவாதியாக இருந்தால் அவர்கள் செய்யும் துஆ நம் வீட்டிற்கு ரஹ்மத்தாக பரக்கத்தாக இறங்கும்.
ஒருவேளை அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா நாம் செய்யக்கூடிய துஆ அவர்களின் அதாபை குறைக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.